50ஆம் சங்கீதம் 15வது வசனம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இந்த வாக்குத்தத்தம் நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு விடுதலை தருகிறார். அவரை மகிமைப்படுத்துவதற்காக நமக்கு விடுதலை கொடுத்து நம்மை மகிழ பண்ணுகிறார். ஏதோ ஒரு காரியத்தில் உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை. ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் நீங்கள் கலக்கத்தோடு இந்த இடத்தில் வந்திருக்கிறீங்க. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. ஒரு ஆபத்தான சூழ்நிலை, உங்களுடைய குடும்பம் ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கலாம், உங்களுடைய ஊழியம் ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கலாம், உங்களுடைய வேலை ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கலாம். இந்த வியாதி, இந்த கடன், இந்த பிரச்சனை, இந்த மனுஷ போராட்டம் ஒரு ஆபத்தான சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறது. இந்த ஆபத்து காலத்தில் என்ன செய்வது? ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு உதவி செய்ய நான் இருக்கிறேன்ல, நான் தான் இருக்கிற உனக்கு உதவி செய்ய, உனக்கு விடுதலை கொடுக்க என்னை நோக்கி கூப்பிடு என்ன ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். கூப்பிட்டா என்ன நடக்கும்? விடுதலை. கூப்பிட்ட அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், விடுதலை உண்டாகும். நீங்கள் பயப்படுகிற காரியம் இல்லாமல் போய்விடும். இந்த ஆபத்தான சூழ்நிலை ஆசீர்வாதமாய் மாற்றப்பட்டு விடும். அதுக்கு தான் என்னை நோக்கி கூப்பிடு அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். வேத புஸ்தகத்தில் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 32வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது ஒரு சம்பவம் எழுதப்பட்டு இருக்கிறது. அதை பற்றி சொல்லி அதை உங்களுக்கு விளக்கமாக சொல்லி ஜெபிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்து தன் ஒரு மலையிலே பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆயிரக்கணக்கான மக்கள் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆகாரம் கொடுத்து அனுப்பும்படி ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்கிறார். சாயங்காலம் ஆகிவிட்டது, இதுக்கு மேலே ஜனங்கள் களைச்சிருவாங்க, ஆகாரம் கொடுத்து அனுப்பணும்னு ஆகாரம் கொடுத்து எல்லாரையும் அனுப்ப சொல்லிட்டு, எல்லாம் சீக்கிரமாக போங்க, துரிதமாய் வீடுகளுக்கு போங்க, ஊர்களுக்கு போங்கன்னு அனுப்பிட்டார். இப்போ இயேசுவும் சீஷர்களும் மட்டும் இருக்கிறாங்க. அங்கே கலிலேயா கடற்கரை பகுதியில் இருக்கிற ஒரு மலைப்பகுதி. இப்போ இயேசு சொல்லுகிறார் தன் சீஷர்களை பார்த்து 22ஆம் வசனத்தில், இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீஷர்கள் படகில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். ஆண்டவர் சொல்கிற சீஷரெல்லாம் கூப்பிட்டு 12 பேரையும் கூப்பிட்டு, நம்முடைய படகு அங்கே இருக்குல்ல, அதில் ஏறி அக்கறைக்கு போங்கள் அப்படின்னு ஆண்டவர் துரிதப்படுத்தினார். அப்போ நீங்கள் வரலையே ஆண்டவரே? இல்லை, நான் கொஞ்சம் பிதாகிட்ட பேசணும், நான் தனித்தறிந்து ஜெபிக்கணும், நீங்கள் முன்னால் போங்க, அதனால் எங்களுக்கு முன்னால் நீங்கள் போயிருங்க, நான் பின்னால் வருகிறேன் என்று சொல்லி சீஷர்களை ஆண்டவர் அனுப்புகிறார். இயேசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவங்க படகில் ஏறி புறப்பட போகிறாங்க. இப்போ என்ன போகிற வழியில் நடுக்கடலில் அவனுடைய படகு அகப்பட்டு கொண்டாரு. எதிர்காற்று, ஒரு சுழல் காற்று, அலைகள் கொந்தளிக்கிறது, பெரும் காற்று அடிக்கிறது. படகு அதுக்கு மேலே செலுத்த முடியலை. நடுக்கடலில் தத்தளித்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. இந்த மாதிரி சூழ்நிலையில் இயேசு நடந்து கடலின் மேலே நடந்து அவரிடத்திலே வருகிறார். அப்போ அது இயேசு என்பதாக முதல்ல அவங்களுக்கு விளங்கவில்லை. எப்படி இது காற்று அடிக்குது, கடல் கொந்தளிக்குது, கடல் மேலே உள்ள உருவம் வருகிறது, அந்த இருட்டுக்குள்ள இந்த மாதிரி இருளான சூழ்நிலையில் ஒரு உருவம் வருகிறது. ஆவேசம் என்கிற பயந்தாங்களாம். இது ஒரு பிசாசு, ஒரு ஆவி அப்படின்னு சலருனாங்க, சத்தம் போட்டாங்க. இயேசு சொன்னார், ஏன் பயப்படுறீங்க, நான் தான் அப்படின்னு இயேசு அவளை பேசி தைரியப்படுத்தி, இயேசு என்பதை அறிந்த உடனே பேதுரு சொல்கிறாரு, அப்பா இயேசுவா நீங்களா? அப்போ நானும் கடல் மேலே நடந்து வர்றதுக்கு எனக்கு ஒரு உத்தரவு கொடுங்க சொன்ன உடனே இயேசுவான்னு சொன்னார். அப்போ இயேசு அழைச்சதுனால பேதுரு போகிறார். கொஞ்சம் தூரம் கடல் மேலே நடக்கிறார். முதல்ல ஆச்சரியம், பயம். முதல்ல கடல் மேலே நான் கால் வச்சா உள்ள அமிழ்ந்து போவேனோ பயம். ஆனால் இயேசு சொல்லிட்டார், அங்கே இயேசு நிற்கிறார்ல, அவர்கிட்ட தானே போகிறேன்,
இயேசுவை பார்த்து கொண்டே கால் எடுத்து மெதுவாக வச்சிருப்பார். ஒரு கால் கடலில், ஒரு கால் படகுல. அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. அந்த காலை எடுத்து கடலுக்குள்ளே வைக்கணுமானா ஒரு பயம் இருந்திருக்கும். ஆனால் இயேசுவையே பார்க்குறார். அவர் அங்கே நின்று கவனிச்சுக்கிட்டே இருக்கிறார்ல, இயேசு தான் இருக்கிறார்ல என்னுடைய ஆண்டவர் சொல்லி அடுத்த காலை எடுத்து வச்சா கடல் அவருக்கு தரை போல ஆகிவிட்டார். கடல் தண்ணிக்குள்ளே அமிழ்ந்து போகவில்லை. கடலின் மேலே அவர் நிற்கிறார். ஒரு அடி எடுத்து வைக்கிறார், 2 அடி எடுத்து வைக்கிறார். அவருக்கு ரொம்ப ஆச்சரியம். நானும் இயேசு மாதிரி கடலில் நடக்கிறேன் அப்படின்னு சந்தோஷமாய் நடந்து போகிறார். சில அடிகள் தூரம் போன உடனே திரும்பி பார்க்குறார். படகு அந்த பக்கம், இயேசு இந்த பக்கம், 2க்கு நடுவில் பெய்யுது. படகு தத்தளிக்குது, அப்படியே மூழ்கிற மாதிரி. காற்று, பெரும் காற்று வீசுகிறது, அமிழ்ந்து விடுகிற மாதிரி. சீசர்கள்லாம் பயந்து நடுங்கி கொண்டு இருக்கிறாங்க. பேதுரு இந்த காட்சியை பார்த்த உடனே பயந்து அமிழ்ந்து போகையில், கடலுக்குள்ள அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே ரட்சியும் என்று கூப்பிட்டார். 30-31 வசனம் பாருங்க. காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய்? ஒரு ஆபத்தான சூழ்நிலை பேதுருவுக்கு. கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். அமிழ்ந்து போகிற சூழ்நிலை, நடுக்கடல்ல அமிழ்ந்து போகிற சூழ்நிலையில ஆண்டவரே ரட்சியும் இயேசுவை கூப்பிடுகிறார். கூப்பிட்ட உடனே இயேசு தன் கரத்தை நீட்டி அவரை பிடித்து தூக்கினார். படகுக்கு ஆண்டவர் பத்திரமாய் கொண்டு வந்து சேர்த்தார் என்பதுதான் எழுதப்பட்டிருக்கிற ஒரு சத்தியம். இதுல இருந்து முக்கியமான சில காரியத்தை அறிந்து கொள்ளணும். பாருங்க, இயேசு தன் சீஷரை பார்த்து சொல்லுகிறார், படகுல அக்கறைக்கு போங்க அப்படின்னு சொல்லி. இதுவரைக்கும் இயேசு கூட, அவங்க கூடவே பிரயாணப்படுகிறார்கள். இயேசுவோடு கூட எங்கே போனாலும் கூட வருகிறார். சில இடங்களுக்கு ஒரு யவீர் வீட்டுக்குள்ளே போகும்போது மட்டும் 3 பேர் மாத்திரம் கூட்டிகிட்டு போகிறார். கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்கும் போது இங்கே தான் இருங்கன்னு பக்கத்தில் தான் போய் ஜெபிக்கிறார். அவங்கள தனியாக விட்டுட்டு எங்கேயும் ஆண்டவர் அதிகமாக போவது இல்லை. சில வேலைகளை கொடுத்து அனுப்புவார், அவ்வளவுதான். இப்போ படகுல பிரயாணப்படணும். கலிலேயா கடல். இந்த கலிலேயா கடலை பார்த்தீங்கன்னா அது 21 கிலோமீட்டர் நீளம். கலிலேயா கடல் 21 கிலோமீட்டர் நீளம் உள்ளது. 11 கிலோமீட்டர் அகலமுள்ள ஒரு பெரிய ஏரி, அதுதான் கலிலேயா கடல். அதனுடைய ஆழம் 45 மீட்டர் ஆழம் உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. 45 மீட்டர் ஆழம் உள்ள ஒரு மலைகளுக்கு நடுவில் இருக்கிற ஒரு பெரிய ஏரி தான் இந்த கலிலேயா கடல். அதில் சில சமயத்தில் காற்று அடிக்கும். சுழல் காற்று வீசினால் 6 மீட்டர் அளவிற்கு அலைகள் எழும்புமா. 18 அடி உயரத்திற்கு பெரிய அலைகள் எழும்பும். அதனால தான் அது கடல் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கடல் பிரயாணத்தில் படகுல, அந்த காலத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னால் இந்த படகு இப்போ மாதிரி இருக்காது. பாய்மர படகு அதுதான். அதை வச்சு தான் அவங்க ஓட்டணும். அவங்க துடுப்பு போட்டு ஓட்டணும் அந்த படகு. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அக்கறைக்கு போங்க அப்படின்னு சொல்லி. இவங்க என்ன சொல்லி இருக்கணும்? ஆண்டவரே, நீங்கள் வராமல் நாங்கள் போக மாட்டோம். படகுல நீங்கள் இல்லாமல் நாங்கள் எங்கே போகிறது? நீங்கள் வரணும் எங்கள் கூட. இல்லை, நீங்கள் முன்னால் போங்க, நான் ஜெபம் பண்ணிட்டு வரேன். இவங்க என்ன சொல்லியிருக்கணும்? நாங்கள் வெயிட் பண்ணுறோம். எவ்வளோ நேரம் ஆனாலும் நாங்கள் கடற்கரையில் படகு பக்கத்தில் வெயிட் பண்ணுறோம். நீங்கள் வந்தால் தான் படகுல போவோம் அப்படின்னு சொல்லியிருந்தா ஆண்டவர் என்ன சொல்லியிருப்பார்? சரி, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நான் போய் ஜெபம் பண்ணிட்டு வரேன்னு போயிருப்பார். இவங்க விட்டால் போதுன்னு கிளம்பிட்டாங்க. அக்கறைக்கு போங்க அப்படின்னு சொன்ன உடனே இயேசு இல்லைன்னா கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம். இயேசு இருந்தால் கொஞ்சம் ஜாலியாக இருக்க முடியாதுல்ல. ரொம்ப பேசிடலாம் இருக்க முடியாது, அமைதியாக இருக்கணும். நம்ம இயேசுடிக்க ஊழியர் டீம்லாம் சில நேரம் சேர்ந்து போவோம். ரொம்ப கலகலப்பாக பேசி ஜாலியாக சத்தமாக சிரித்து அப்படி இருப்பாங்க. திடீர்னு என் தலையை பார்த்த உடனே எல்லாம் அப்படி அமைதியாகிடும், நிசப்தம். யாரும் பேச மாட்டாங்க, சிரிக்க மாட்டாங்க, சத்தமாக வார்த்தை வராது. அது பயம் அப்படின்னு கேட்டால் மரியாதை நிமித்தம் உண்டாகிற பயம். அண்ணா வந்துட்டாங்க அப்படின்னு அமைதியாக இருக்கிறது.
அனாவசியமாக பேசக்கூடாது, அனாவசியமாக சிரிக்கக்கூடாது. நான் பேசாதுங்க சிரிக்காதுங்க அப்படிலாம் நடத்துகிற ஆள் கிடையாது. ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. ஆனால் ஒரு லீடருக்கு கொடுக்குற ஒரு மரியாதை, அது நிமித்தம் என்ன பண்ண அமைதியாக இருப்பாங்க. நான் இல்லைன்னா ரொம்ப ஃப்ரீயாக பேசுவாங்க, ஜாலியாக இருப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். அப்படி தானே சீஷர் இருந்திருப்பாங்க. இயேசு சொன்னார்ல, படகை அக்கறை போங்கன்ன உடனே ஜாலி, கொஞ்ச நாள் நம்ம ஜாலியாக போகலாம் படகுல, இயேசு இல்லைல்ல அப்படின்னு கிளம்பிட்டாங்க. யாராவது 1-2 பேர் சொல்லியிருப்பாங்க, வேண்டாம் இயேசு வரட்டும் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு. சும்மாரு, நம்ம கொஞ்ச நேரம் தனியாக இருக்கலாம், ஃப்ரீயாக இருக்கலாம். இவ்வளோ நேரம் ஊழியம் செஞ்சோம், ஆண்டவர் எல்லாருக்கும் பங்கு வைக்க சொன்னார், பங்கு வச்சோம், கஷ்டப்பட கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம். இயேசு இருந்தால் கொஞ்சம் கட்டுப்பாட்டோடு இருக்க வேண்டியது இருக்கும் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க இல்லை. அதனால தான் இயேசு இல்லாமல் பிரயாணப்பட நிறைய பேர் விரும்புகிறோம். இயேசு இல்லாமல் எங்கேயாவது இருக்கணும்னு விரும்புகிறோம். அப்படி இருக்கக்கூடாது. 24 மணி நேரமும் இயேசு நம்ம கூட இருக்கணும், எங்கே போனாலும் கூட இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், எங்கே போனாலும் இயேசு கூட இருக்கணும். அதை கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க. இவங்க இயேசு இல்லாமல் ஜாலியாக பிரயாணப்பட்டாங்களா? முதல்ல நல்லா தான் இருந்திருக்கும், பாட்டெலாம் பாடிட்டு போயிருப்பாங்க. படகுல ஏறின உடனே 7 சைலஸ் அண்ணி பாட்டு பாடி ஜாலியாக, பேதுரு ஒரு பக்கம், யோவான் ஒரு பக்கம், அந்திரையா ஒரு பக்கம் ஜாலியாக பேசிக்கொண்டு போயிருப்பாங்க. நடுக்கடல் வந்துச்சா, இவங்க சாயங்காலத்தில் தான் படகுல ஏறினாங்க, இருள் சூழுகிற நேரம். நடுக்கடல் வந்துச்சு, எதிர்காற்று, பயங்கரமான காற்று, படகை செலுத்த முடியலை. நடுக்கடலில் படகு அகப்பட்டு கொண்டது. இப்போ எதிர்காற்று இருக்குது, காற்று அடிக்குது, படகை செலுத்த முடியலை. எல்லாருக்கும் ஒரு பயம். அப்போ ஒருத்தர் சொல்ல, அப்போவே நான் சொன்னேன் கேட்டிங்களாடா, இயேசு இல்லாமல் படகுல போக வேண்டாம், இது நமக்கு ஆபத்து, இயேசு கூட இருந்தால் நல்லதுன்னு சொன்ன கேட்டிங்களா நீங்கள்? பேதுரு சொல்லியிருப்பார், ஒன்றும் பயப்படாத, இந்த கலிலேய கடற்கரையிலே பிறந்து வளர்ந்தது நான். சின்ன பையனாக இருக்கும் போதே கடலில் விளையாடி இருக்கிறேன், சின்ன பையன்லேருந்து கடலில் மீன் பிடிச்சிருக்கிறேன், எனக்கு தெரியும். யோவான்வா, அந்திரேயாவா, யாக்கோபுவா, நமக்கெல்லாம் பழக்கம் தானே. இதே கடலில் இத்தனை முறை நம்ம இந்த காற்றெல்லாம் பார்த்துருக்குறோம், நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்கள் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாய் மரத்தை எங்கே திருப்பு துடுப்பு அப்படி போடு, என்னெல்லாம் நடந்திருக்கும் இல்லை. ஒவ்வொருத்தர் திறமையை காமிச்சிருப்பாங்க. அப்படி தானே ஒரு பிரச்சனை வந்த உடனே உங்கள் வீட்டில் ஒருத்தர் ஒன்று சொல்லுவாங்க, எனக்கு அவரை தெரியும், அவரை பார்த்துடலாம், இவர்கிட்ட போனால் இவர் உதவி செய்வார், பார்த்துடலாம், இந்த ஆஸ்பத்திரிக்கு போனால் அந்த டாக்டரை தெரியும், இவரை தெரியும், அவளுக்கு ஒன்று சொல்லுவாங்க, அவங்கவுங்க திறமையை காட்டுவாங்க, இதெல்லாம் சரி பண்ணிடலாம், இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா, நம்மகிட்ட ஆள் இருக்குது, வீரெல்லாம் பேசுவாங்க. அப்புறம் எல்லாம் தோல்வி 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 தோல்வின்னு வந்த பிறகு என்னாச்சு? வீரெல்லாம் பேசினோம், என்னாச்சு? ஒன்றும் நடக்கலை. பேதுரு, யோவான், அந்திரேயா, யாக்கோபெல்லாம் அதே கடலில் மீன் பிடிச்ச ஆட்கள், அதே கடலில் எத்தனை சின்ன வயசுல இருந்து பார்த்த கடல், அந்த காற்று ஒன்றும் பண்ண முடியல. என்ன பேதுரு, என்னாச்சு? வீரமாக பேசுனீங்க, இது வித்தியாசமாக இருக்குது இந்த காற்று, நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை, இந்த மாதிரி அலை கொந்தளிக்கிறத பார்த்ததில்லை, இது வித்தியாசமாக இருக்குது, நான் என்ன செய்ய முடியும்? எல்லாம் கை விரிச்சிட்டாங்க. ராத்திரியில் நடுக்கடல் அகப்பட்ட போட்டு, வேதம் சொல்லுது இரவின் 4ஆம் ஜாமத்தில் தான் இயேசு வருகிறார். அவங்களுக்கு ஜாம கணக்கு எப்படின்னா, மாலையில் 6 மணிலிருந்து 9 மணி, ஒவ்வொரு 3 மணி நேரமும் ஒரு ஜாமமாய் கணக்கெடுவாங்க. மாலை 6 மணிலிருந்து 9 மணி வரை 1ஆம் ஜாமம், 9 மணிலிருந்து 12 மணி வரை 2ஆம் ஜாமம், 12 மணிலிருந்து 3 மணி வரை இரவின் 3ஆம் ஜாமம், 3 மணிலிருந்து 6 மணி வரை 4வது ஜாமம், மறுபடியும் பகல்ல 6லிருந்து 9 வரை பகல்ல 1வது ஜாமம். அதான் அவங்களுடைய கணக்கு. இப்போ வசனம் சொல்லுகிறது, 4ஆம் ஜாமத்தில் இயேசு கடலின் மீது நடந்து அவர்களிடத்திலே வந்தார். அப்போ என்ன டைம்? 4ஆம் ஜாமம்னா அதிகாலை 3 மணி. எப்போ அவங்க புறப்பட்டாங்க? 1ஆம் ஜாமத்தில் புறப்பட்டாங்க, சாயங்காலத்தில் சூரியன் அஸ்தமிக்கிற சமயத்தில். அந்த சாயங்காலத்திலே வசனம் சொல்லுகிறாரு பாருங்க, 23ஆம் வசனம். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது தனிமையாயிருந்தார். இயேசு சாயங்காலமான போது, மாலை
மயங்கி வருகிற நேரம், சூரியன் அஸ்தமிக்கிற நேரத்தில் ஜெபம் பண்ண போய்விட்டார். அப்போ இவங்க பிரயாணப்பட ஆரம்பிச்சாங்க. இப்போ அதிகாலை 3 மணி ஆகிவிட்டது. படகு நகல மாட்டேங்குது. நடுக்கடல்ல தத்தளிக்கிறாங்க. காற்று வீசுது, கடல் கொந்தளிக்குது, அலைகள், படகு தத்தளிக்குது. நம்ம தப்பி பிழைப்போன்ற நம்பிக்கை அற்று போய்விட்டது. பேதுரு முயற்சி பண்ணினார், யோவான் முயற்சி பண்ணினார், அந்திரேயா ஒரு பக்கம், யாக்கோபு ஒரு பக்கம், எல்லாரும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு பக்கம், இதை பண்ணுங்க இதை பண்ணுங்க எல்லாம் செஞ்சு பார்த்துட்டாங்க. எல்லாம் தோல்வி தோல்வி தோல்வி. இதுக்கு மேலே முன்னேறி போக முடியலை. நடுக்கடல்ல படகு தத்தளிக்கிறது. இன்றைக்கு உங்கள் குடும்பம், உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை தத்தளிக்குதா? பெரும் காற்றுக்கு நடுவில் அலைக்கழிக்கப்படுகிறீங்களா? முன்ன போக முடியலையே. ஆபத்து, ஒரு ஆபத்தான நிலைமை. கவிழ்ந்து விடுமோ? குடும்பம்லாம் போயிருமோ? பிள்ளைகளுடைய வாழ்க்கை போயிருமோ? இந்த கடன்காரங்க நம்மளை அழிச்சிருவாங்களோ? இதிலிருந்து எப்படி மீண்டு வருவது? முன்னையும் போக முடியல, பின்னையும் போக முடியல. சரி, இப்போ இயேசு இருக்கிற இடத்துக்கு திரும்பி போயிடலான்னு பார்த்தா நடுக்கடல். எங்கிருந்து பாதி தூரம் வந்தாச்சு. இது வசனர் நடுக்கடல்ல வந்துட்டாங்க. இப்போ இந்த பக்கம் போக முடியாது, இந்த பக்கம் போக முடியாது. நடுக்கடல்ல தத்தளிக்கிற நிலைமை, ஆபத்தான சூழ்நிலை. அந்த மாதிரி இன்னைக்கு உங்க வாழ்க்கை, அந்த மாதிரி உங்களுடைய குடும்பம், அந்த மாதிரி உங்களுடைய பிரச்சனை, உங்களுடைய மனது தத்தளிக்குது. என்ன பண்ண போறேன்னு தெரியல, இந்த ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு. ஆபத்தான நிலைமையில் வந்துட்டியா? முன்னாலேயும் போக முடியல, பின்னாலேயும் போக முடியல. ஆபத்து சுற்றி வந்திருக்கிறது. அமிழ்ந்து விடுவோமோ என்கிற பயம். ஆண்டவர் சொல்ல, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இவங்க கூப்பிட்டாங்களா இயேசுவை? கூப்பிடலை. அந்த மாதிரி ஆபத்தான நிலைமையிலையும் பயந்து கொண்டு இருந்தாங்க. மரண பயம் வந்து விட்டது. என்ன, அதிகாலை 3 மணி, எங்கும் இருள் சூழ்ந்திருக்கிற நிலைமை. யாரையும் கூப்பிட முடியாது. அங்கே ராத்திரியில் படகுகள் ஓடாது. கலிலே கடல்ல அது மாதிரி சத்தம் கேட்டு யாரும் வந்து உதவி செய்யக்கூடிய சூழ்நிலை இல்லை. இயேசு கரையில் தூரமாயிருக்கிறார். இங்கிருந்த சத்தம் போட்டால் இயேசுக்கு கேட்காது. இப்போ என்ன பண்ணுவதுன்னு தெரியல, தடுமாறி கொண்டு இருக்கிறாங்க. அதுதான் உங்களுடைய நிலைமை, அதுதான் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்ன பண்ண, எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல. நடுக்கடல்ல தத்தளித்து கொண்டு இருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலை. ஆனால் இயேசு கரையிலிருந்து பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருக்கு எல்லாமே தெரியும். அவர் எல்லாத்தையும் கவனித்து கொண்டே இருக்கிறார். அங்கிருந்து ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். உடனே வந்திருக்கலாம்ல, இயேசு வரல. ஏன்? அவங்க என்னதான் பண்ணுறாங்க பார்க்கலாம். ஒரு ஆபத்து வந்த உடனே இயேசுவே எங்களுக்கு உதவி செய்யணும் கூப்பிட்டுருந்தா உடனே இயேசு வந்திருப்பார். இவங்க இயேசுவை கூப்பிடலை. ஆபத்து காலத்தில் கூப்பிடுன்னு சொன்னால கூப்பிடலை. நம்ம பார்த்துக்கலாம், நம்ம சமாளிச்சுக்கிடலாம். நம்மக்கிட்ட தான் ஆள் இருக்குல்ல, திறமை இருக்குல்ல, பணம் இருக்குல்ல, வசதி இருக்குல்ல, செல்வாக்கு இருக்குல்ல, பார்த்துக்கலாம். அப்படித்தானே முயற்சி பண்ணீங்க, அப்படித்தானே ஆட்களை தேடி போனீங்க, அப்படித்தானே என்னால் முடியும்னு சொன்னீங்க. எல்லாம் தோல்வி அடையும் வரைக்கும் நீங்கள் ஆண்டவரை தேடலையே. எல்லாம் தோல்வி, எல்லாம் ஏமாற்றம். இதுக்கு மேலே ஒருத்தர் உதவி செய்ய முடியாதுன்ற சமயத்தில் தான் ஆண்டவரை தேடுகிறோம். ஒரு ஆபத்தான சூழ்நிலை வந்துட்டா முதல்ல அவரை கூப்பிட்டுருக்கணும்ல. யோசித்து பாருங்க. அப்போ இயேசு மேலே உங்களுக்கு என்ன விசுவாசம் இருக்குது, என்ன அன்பு இருக்குது, அவருக்கு என்ன மரியாதை கொடுக்குறீங்க? உங்களை சார்ந்து நிற்கிறீங்க, என்னால் முடியும்னு சொல்லி. பேதுரு மாதிரி, அந்திரேயா மாதிரி எங்களுக்கு பழக்கம் இருக்குது, நாங்கள் இந்த கடலில் எத்தனை காற்றை பார்த்துருக்குறோம் அப்படிலாம் சொல்லி. அப்போ இயேசு இருந்திருந்தா பயம் இருந்திருக்காதுல்ல. அதுதான் சொல்லியிருப்பான். அப்போவே நான் சொன்னேன், இயேசு இல்லாமல் போக வேண்டாம், இயேசு இல்லாமல் நம்ம படகுல போகக்கூடாது, வெயிட் பண்ணுவோம், இயேசு வந்துடட்டும் அவரோட போவோன்னு சொல்லி யாராவது 2 பேரும் சொல்லியிருப்பாங்க. அது சொல்லியிருப்பான். நான் சொன்னேன், கேட்டிங்களா அப்படின்னு. இதெல்லாம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் குடும்பத்தில் கூட அப்படி தான் தத்தளிக்கும் போது ஒருத்தர் சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணுவோம், உபவாசம் பண்ணுவோம், ஆண்டவர் ஆமாம் வந்துட்டா பெரிய பரிசுத்த வாட்டி
ஒரே ஜெபம் பண்ணுவோம், ஜெபம் பண்ணி நீ ஜெபம் பண்ணி முக்காடு போட்டு ஜெபிச்சு தான் நம்ம குடும்பமே விளங்காமல் போச்சு அப்படின்னு வீட்டுக்குள்ளே ஒருத்தர் சொல்லுவான், வீட்டுக்குள்ளே ஒருத்தர் திட்டுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஜெபத்தில் நம்பிக்கை இல்லை, ஆண்டவர் மேலே விசுவாசம். திறமை என்கிட்ட இருக்கு, திறமை நான் பார்த்துக்கிறேன், நான் இங்கே ஆள்கிட்ட போன உதவி, இங்கே ஆள்கிட்ட போன உதவி எல்லாம் கிடைச்சிரும். எல்லா வாசலும் அடைக்கப்பட்ட பிறகுதான் அவளுக்கு புத்தி வரும். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை யோசித்து பாருங்கள். ஒரு சமயம் ஒரு ஊழியக்காரர் வந்தார். அவர் சொன்னார், ஊழியம் செய்கிறவர், என் வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுமா பிரதர்னார். எப்படின்னு கேட்டேன். நடுக்கடலில் ஒரு படகு, சின்ன படகு, அந்த படகுல நான் மட்டும் இருக்கிறேன். அந்த படகு அப்படியே தத்தளிக்குது, காற்று வீசுது, அமிழ்ந்து விடுற நிலைமை. நான் அந்த கம்பை பிடிச்சிக்கிட்டு அப்படியே நிற்கிறேன். அதுதான் இப்போ என் வாழ்க்கை. நான் பிழைப்பேன், நான் பிழைக்க மாட்டேன், நான் கரை சேருவேன், நான் சேர மாட்டேன், நான் தெரியல. என்னுடைய வாழ்க்கையை தத்தளிக்குது, நடுக்கடலில் அப்படியே தத்தளிக்கிற படகு தத்தளிக்கிற மாதிரி தத்தளிக்கிறேன், என்ன பண்ணுன்னு தெரியல, வேதனையோடு சொன்னார். நான் அவருக்கு மனசில் ஜெபிச்சவருக்கு என்ன சொல்கிற, ஆண்டவரே பாவம் ஒரு ஊழியக்காரர் ரொம்ப மன உடைஞ்சி வந்திருக்கிறாரேன்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் ஒரு காரியத்தை எனக்கு சொன்னார். நான் ஊழியக்காரனுக்கு என்ன வாக்கு கொடுத்தேன், உன்னை விட்டு விலக மாட்டேன், கைவிட மாட்டேன். அப்போ படகுல அவன் மட்டுமா இருப்பான், நான் இருப்பேன்ல. நான் சொன்னேன், பிரதர் அந்த படகை நல்லா பாருங்கள், நீங்கள் மட்டுமா இருக்கிறீங்க, உங்கள் பக்கத்தில் இயேசு இருக்கிறாரு, அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த பிரச்சனை கண்ணை மறைச்சிட்டு, அதனால இயேசு அந்த படகுல இருக்கிறது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, அதான் உங்களுடைய பிரச்சனை. நல்லா கவனித்து பாருங்களேன், அந்த படகுல இயேசு உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்னு வாக்கு கொடுத்துருக்கிறார்ல. அவர் எப்படி உங்களை விட்டு விலகுவார்? நீ போகிற இடத்துலலாம் உன் தேவனாகி கர்த்தர் உன்னோடு இருப்பேன்னு சொல்லியிருக்கார்ல, பிறகு எப்படி விலகுவார்? அப்போ இயேசு அங்கே இருக்கிறார்ல. அப்படி அப்படியே பார்த்துட்டு, ஆமாம் இயேசு கூட, பிறகு எதுக்கு பயப்படணும்? கவிழ்ந்தா ரெண்டு பேரும் சேர்ந்து தானே கடலில் விழுவீங்க, நீங்கள் மட்டுமா விழுவீங்க? இயேசும் சேர்ந்து தானே அமிழ்ந்து போவீங்க. அவரை அமிழ்த்துவதற்கு எந்த சக்தியால் முடியுமா? அல்லேலூயா. உங்க வீட்டில் இயேசு இருந்தா அதை அவிழ்த்துவதற்கு யாருக்காவது வல்லமை உண்டா? உங்க வாழ்க்கையில இயேசு இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையை அழிப்பதற்கு யாருக்காவது வல்லமை இருக்குமா, தைரியம் இருக்குமா? இயேசு அங்க இருக்கிறார், அதான் விசுவாசம். இயேசு எங்க கூட இருக்கிறார், இயேசு என்னோடு இருக்கிறார். ஆபத்து காலம்தான், காற்று வீசுகிறது உண்மைதான், கடல் கொந்தளிக்கிறது உண்மைதான், அமிழ்ந்து போகிற சூழ்நிலை தான், ஆனால் இயேசு கூட இருக்கிறார், அதான் முக்கியம். அங்குதான் சீசர்கள் தவற விட்டுட்டாங்க. அவர் இல்லாம நாங்க போக மாட்டோம், நீங்க வேணாண்டவரே. மோசே சொல்லுகிறார், நீங்கள் இல்லாம நாங்க பிரயாணப்பட மாட்டோம். ஆண்டவர் எல்லாம் இருக்கட்டும், எல்லா வாக்குத்தத்தம் இருக்கட்டும், அற்புதங்கள் இருக்கட்டும், நீங்க வந்தாதான் நாங்க போவோம், நீங்க எங்க கூட வரணும், அதான் முக்கியம். ஆண்டவர் சொன்னார், நான் கூட வருவேன். உங்க வாழ்க்கையில் அதுதான் முக்கியம், இயேசு கூட இருக்கணும், அதை கவனித்துக் கொள்ளுங்க. இயேசு இல்லாம பிரயாணப்படாதங்க. வெளியில பிரயாணப்படும் போது எங்க கார்ல இயேசு இருக்கிறார், ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி புறப்படுங்க. எங்க கூட இயேசு இருக்கிறார், நீங்க கூட வர்றீங்க, எங்க கூட இருக்கிறீங்க ஆண்டவரே, நீங்க இல்லாம எங்க நாங்க போக முடியாது. அப்ப ஆபத்தான சூழ்நிலை வரும்போது அவர் விடுதலை தருவார். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு உங்களோடு பேசி இருக்கிறார். 50ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தில், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஏதோ ஒரு ஆபத்தான சூழ்நிலை, உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை தேவை. பாவம், வியாதி, பிரச்சனை, பிசாசின் போராட்டம், கடன் பாரம், சாபத்தின் கிரியைகள், ஏதோ ஒரு பாதிப்பில் நீங்கள் கலங்கி எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதான்னு ஏங்கி கொண்டிருக்கலாம். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். இயேசு விடுதலை தரப்போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? உங்களுடைய இருதயத்தில் கை வைத்து கொண்டு, இயேசுவே என்னை தொடும், எனக்கு ஒரு விடுதலை தாரும் அப்படின்னு என் கூட இணைந்து ஜெபிக்கணும். எந்த காரியத்தில் விடுதலை வேணுமோ, அது பயமாக இருக்கலாம், பாவமாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு பிசாசன் கட்டாக இருக்கலாம். இந்த காரியத்தில் எனக்கு விடுதலை வேணும்னு குறிப்பாக ஜெபிங்க, அற்புதம் நடக்கும். நாம் ஜெபிக்கலாமா? உங்களோடு சேர்ந்து உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். தகப்பனே, நீர் எங்கள் ஜெபத்தை கேட்கிறவர், இதோ எங்கள் ஜெபத்தை கேட்டு கொண்டிருக்கிறீர். நீர் ஆபத்து காலத்தில் கூப்பிடு, விடுதலை தருவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறீர். அந்த வாக்கின்படி உம்முடைய பிள்ளைகளுக்காக அவர்களோடு இணைந்து நான் ஜெபிக்கிறேன். அப்பா இயேசுவே, எனக்கு ஒரு விடுதலை வேண்டும்.
இந்த பயத்திலிருந்து விடுதலை தாங்க, இந்த வியாதிலிருந்து விடுதலை தாங்க, இந்த பிசாசு போராட்டத்திலிருந்து விடுதலை தாங்க, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை தாங்க. ஏதோ ஒரு காரியத்தில் விடுதலைக்காக இந்த பிள்ளைகள் கூப்பிடுறாங்கப்பா. ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கிறாங்க. இந்த இக்கட்டிலிருந்து அவளை விடுதலை ஆக்கணும். அதற்காக ஒரு அற்புதத்தினை செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் இந்த நேரமுடைய விடுதலின் வல்லமை அவளை தொடட்டும். கல்வாரி சிலுவையில் நீர் சிந்தின இரத்தத்தின் வல்லமை அவர்கள் மேலே இறங்கி வரட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய தழும்புள்ள கரம் அவள் மீது வைக்கப்படுவதாக என்று ஜெபிக்கிறேன். சகல பயங்களும் உள்ளத்தை விட்டு விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். நோய்களை பலவீனங்களை கொண்டு வருகிற பொருளாத ஆவிகளை கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில். கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை உண்டாகட்டும். இந்த ஆபத்தான சூழ்நிலையில விடுதலை கொடுத்தவளை மகிழ பண்ணும். ஐயோ, நான் வாழ்வதை விட மறித்து விட்டார் நல்லது என்று மனம் கலங்கி இந்த சூழ்நிலையில வேதனையோடு நிற்கிற இந்த மகளை இந்த மகனை தொடுவீராக. அந்த சூழ்நிலைகள் மாறட்டும். ஒரு அற்புத மாற்றம் இப்பொழுதே உண்டாகட்டும். ஆண்டவருடைய கரம் தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆபத்தான சூழ்நிலையை மாற்றி அவருடைய வாழ்க்கையில நன்மை நடக்கும்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும். விடுதலை உண்டாகட்டும். ஆசீர்வதித்த ஆண்டவர் மகிழ பண்ணும். நாங்கள் விசுவாசிக்கிறோம். விடுதலை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.